ஃபிஷ்ஷை வீட்டில் வளர்ப்பதனால் நமக்கு அவசியம் பெறுது. வளர்த்தே ஆகணுமா, கட்டாயமா, இல்லை சும்மா ஒரு ஃபேஷனுக்காக வளர்க்குறதா, ஏன் வளர்க்கணும் இப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் வளர்ப்பது நல்லது. ஏனென்றால் சில தேவையில்லாத நடப்பேற அந்த தவறான சில விஷயம் நடக்க போகுதுன்னாக்கா அது முன்கூட்டியே அறிஞ்சு அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய சக்தி மீனுக்கு உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனையை அது ஏற்றுக்கொள்ளும். இந்த வாஸ்து மீனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் அது எந்த மீனுங்கிறது தான். ஆமாம், இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீனிலே வாஸ்து பார்த்து வச்சுக்கிறோங்க. சைனாலையும் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் வந்து அரவான ஃபிஷ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சரியான பவர்ஃபுல். இதெல்லாம் அப்படி அரவான ஃபிஷ்ஷே நம்ம எல்லோரும் வாங்கணுமானா அது ஒரு 7 கோல்டன் ஃபிஷ் வைக்கணும், 2 பிளாக் ஃபிஷ்ஷு, 1 டேங்கர். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதை வைக்கிற இடம் எங்கே வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக எங்கே வைக்கணும் எதெல்லாம் தெரியாது. ஏர் சர்க்குலேட் ஆகிற இடம், காற்றோட்டம் உள்ள இடம், முடிஞ்ச வரைக்கும் வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகா தன்சேகரதை உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைக்கி இந்த ஃபிஷ் டேங்கை பற்றி பேச போகிறோம். ஏன்னால் அது நான் ஒரு 30 வருடம் 35 வருடத்துக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய சொல்லி அந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன். அதனால் நிறைய வைக்கிறாங்க. ஆனால் அதில் வைக்கிறையும் ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அது அவசியம் பெறுகிறதா, ஃபிஷ்ஷை வீட்டில் வளர்ப்பதனால் நமக்கு அவசியம் பெறுது. வளர்த்தே ஆகணுமா, கட்டாயமா, இல்லை சும்மா ஒரு ஃபேஷனுக்காக வளர்க்குறதா, வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா, வளர்க்கலன்னா கூட பரவாயில்லையா, ஏன் வளர்க்கணும் இப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் வளர்ப்பது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விதி பயனும் கர்ம பயனும் அதெல்லாம் இருக்கட்டும். அதையும் தாண்டி சில நல்ல நிகழ்வுகள் அது உங்கள் வீட்டில் சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை அந்த மீன் ஏற்றுக்கொள்ளும். சில தேவையில்லாத நடப்பேற அந்த தவறான சில விஷயம் நடக்க போகுதுன்னாக்கா அது முன்கூட்டியே அறிஞ்சு அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய சக்தி மீனுக்கு உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனையை அது ஏற்றுக்கொள்ளும். இந்த வாஸ்து மீனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ அது அவசியமாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவசியம் என்பது இதில் தெரியுது தானே, என்ன சொல்கிறீங்க? ஆனால் அது எந்த மீனுங்கிறது தான். இதிலே பார்த்திங்கன்னா வாஸ்து மீனுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீனிலே வாஸ்து பார்த்து வச்சுக்கிறோங்க. சைனாலையும் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் வந்து அரவான ஃபிஷ். அது சின்ன அந்த மீனுக்கு சின்ன குட்டி குஞ்சியை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாம்பாங்க. இவ்வளோ சைஸுக்கு இருக்கும். அரவானில் 6 வெரைட்டி இருக்குது. 10 லட்சம் வரைக்கும் விற்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சரியான பவர்ஃபுல். இதெல்லாம் சும்மா அப்படியே அது பெரிய தொட்டி வேணும் நமக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு முன்கூட்டியே அறிஞ்சிடும். ஒரு இதாக இருந்ததுனாக்கா அதை உள்வாங்கி இது சரி பண்ணிடும். முன்கூட்டியே அறிஞ்சு அந்த மீன் யார் வளர்க்குறாங்களோ அவங்கள காப்பாற்றப்பட்டுருவது. அது இதாகி போயிடும். அது ரொம்ப பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. நம்ம மீன் வளர்க்குறோங்க, மீன் செத்து போயிடுதுங்க அப்படின்றாங்க. அது போகிறது உங்களை காப்பாற்றுறது, அது போயிடுது. அதனால் முதல்ல இனிஷியலாக அப்படி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2-3 முறை நீங்கள் அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது உங்களை தொந்தரவு, அதாவது நார்மலாகிடும். அது நடக்காது. அது ஏன்னா வீட்டை சுற்றி இந்த வைப்ரேஷனாக இருந்திருக்கும். இது அது உள்ள அது இங்கே அது சுவாசிக்குது இல்லையா, அது சுவாசிக்க அந்த மாதிரி கெட்ட உள்ள சக்தியாக தான் அது சாப்பிடுது. அதால் அது உள்ள அந்த ஆக்சிஜன் உள்ளே போயிடுச்சுன்னா டம்முன்னு போயிடுது. அது அப்படி தான் நடக்கும். ஒரு மாதம் பக்கம் அப்படி இருக்கும், 2 மாதம் கூட அப்படி இருக்கும். இதுக்கடையில் ஒரு 5-6 வாட்டி நீங்கள் வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பவரை வெளியே கொடுக்கும். அப்போ அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அப்புறம் அந்த மீன் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த லப்டப்னு இருக்கல, வாயை திறந்து மூடுது இல்லைங்களா, இதை ஜப்பானுக்கார ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். லப்டப் அப்படி லப்டப்னும் போது அது மீனில் ஆராய்ச்சி பண்ணும்போது ஜப்பான்கார பாஷையில் அது சொல்லுது, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லுது. நாம் எதை சொல்கிறோமோ அதுவாக தான் இருக்கும். நம்ம அது மீன் வளர்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்குன்னு நம்மளை சொல்லுது. நம்மளே யார் இன்னொருத்தர் நல்லா சொல்லணும், ஒரு வாயிலாக ஜீவன் சொல்லுது. அப்போ அது நல்ல வைப்ரேஷன் தானே, நம்மளை நல்லா இருக்க வைக்கிது. அது அப்படி அரவான ஃபிஷ்ஷே நம்ம எல்லோரும் வாங்கணுமானா அது சாத்தியப்படாது. என்னை பர்சனலாக கேட்டால் அதை நான் வேணான்னு சொல்லுவேன். காரணம் சொல்கிறேன். ஏன்னா இந்த அரவான ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு, அதுக்கு உணவே திருப்பி குட்டி ஃபிஷ்ஷை தான் நீ உள்ளே போடணும். வேறு எதுவும் சாப்பிடாது. அது
ஆமாம், டெய்லி அதை சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக ஒரு 10-20 ஃபிஷ்ஷை போடணும். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, அந்த அரவான ஃபிஷ்ஷு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 10-20 ஃபிஷ்ஷை கொல்லணும் நம்ம. அது தேவையா? 10-20 மீன் கொன்று தான் நீங்கள் நல்லா இருக்கணுமா? அது தேவையே இல்லை. அதனால் அரவான ஃபிஷ் எல்லாம் வந்து அவன் செய்வாங்க, சைனாக்காரன் செய்வான், ஜப்பான்காரன் செய்வாங்க. ஏன்னா அதுக்கு உணவே அதுதான், அதை தவிர வேறு எதாவது சாப்பிடாது அது. ஆனால் கோல்டன் ஃபிஷ் இருக்குது, அதுக்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டுன்னே இருக்குது, அது நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது ஒரு 7 கோல்டன் ஃபிஷ் வைக்கணும், 2 பிளாக் ஃபிஷ்ஷு, 1 டேங்கர். இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு. அப்படி இல்லைன்னா அப்படியே டபுளாக வச்சுக்கிறணும், 7 7 14 அப்படி. இதை வைக்கிற இடம் எங்கே வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக எங்கே வைக்கணும் எதுலாம் தெரியாது. ஏர் சர்க்குலேட் ஆகிற இடம், காற்றோட்டம் உள்ள இடம், முடிஞ்ச வரைக்கும் ஹாலில் தான் வைக்கணும். மற்ற எங்கன்னா சைடில் வைக்கிறது அங்கே எங்கேயும் வைக்காதீங்க. அது இடத்த மாற்றினோட இருக்காது. கரெக்டாக உங்கள் ஹால் எங்கே இருக்கோ அங்கே வைங்க. ஹால் பக்கத்தில் ஜன்னல் இருந்தால் அங்கேயே வைங்க. அது ரொம்ப நாளாக இருக்கும், அது உங்களை காப்பாற்றும். அதனால் மீன் நம்ம செய்கிறது வாஸ்து பிரகாரம் வைக்கிறது இதான் வழிமுறை. 7 கோல்டன் ஃபிஷ், 2 பிளாக்கு, 1 டேங்கர், இதுதான் சிஸ்டம். அந்த அரவான ஃபிஷ்ஷுக்கு என்ன பவர் இருக்கோ, அது ஒன்றுக்கு என்ன பவரோ இது இத்தனையும் சேர்த்தா அதுக்கு ஈக்குவல். அந்த வாஸ்துக்கு ஃபிஷ்ஷுக்கு உண்டான பவர் அவ்வளவும் இருக்குது. நீங்கள் இதை செய்ய போகும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கர்ம வினை விதிப்பயன் இதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷு உள்ளு வாங்குது. உங்களை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இது பார்த்து கொள்ளுது. நீங்கள் வளர்க்குற ஃபிஷ்ஷு உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் ஃபிஷ்ஷு வளர்ப்பது சரியா நல்லதா? சரி, நல்லது. இதை வந்து இப்படி தொடர்ந்து செய்யுங்க. ஸோ கெட்ட நிகழ்வுகள்லாம் உங்கள் வீட்டில் தேவையில்லாமலாம் நடைபெறாது. இந்த மாதிரி மீன் வளர்க்குறவங்க வீட்டில் வந்து டிப்ரெஷன் யாரும் ஆக மாட்டாங்க. மீன் வளர்க்குறவங்க வீட்டில் வந்துட்டு தேவையில்லாத தீய செயல்கள் நடைபெறாது. நல்ல விஷயங்களே, என்ன நல்ல காற்றை தான் அது வாங்கி வாங்கி உங்களை வந்து பியூரிட்டி பண்ணி கொடுக்குது ஃபிஷ்ஷு. ஸோ அனைவர் வீட்லேயும் ஃபிஷ்ஷு வளர்ப்பது நல்லது. அந்த ஃபிஷ்ஷினால் உங்கள் வாழ்க்கைக்கு அது நல்லது செஞ்சு கொடுக்குறது. ஸோ நிச்சயமாக அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.